ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட 7th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து 10th ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 7:15க்கு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால் போல் பண்ண போகிறாங்க. 6:45க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைனப்ஸ் வந்து கிடச்சிரும். டிஎன்பிஎல் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே கிளிக் ஆகிருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மதுரை சேலம் அந்த ஒரு மேட்சை தவிர்த்து மற்ற 5 மேட்ச்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜில் கேப்டன் வைஸ் கேப்டனாக சொல்லக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும், டெலகிராமில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மேட்ச் வந்து எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர் வச்சு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். லாஸ்ட் கேமில் ஸ்வப்னில் சிங் 20% தான் இருந்தார். ஸோ அவரை நம்ம ரிஸ்கியான கேப்டனாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவர் தான் டீம் கேப்டனாக வந்திருந்தார். எம் சிலம்பரசன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பவுலிங்கே பண்ணலை. 2வது மேட்ச்சில் நம்ம ரிஸ்கி பிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2 விக்கெட் எடுத்திருந்தார். யுதேஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் தான் பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆயிருந்தார். பட் நம்ம பிக் பண்ணியிருந்தோம். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் நமக்கு எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அந்த லோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு நல்ல சப்போர்ட் வந்துருக்கு. ப்ளே பண்ண 6 கேமில் 5 கேம் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் வந்து சேப்பாக் 200க்கும் மேலே அடித்த ரீசனுக்காக அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக 22 போட்டிகள் நடந்திருக்கு. 7 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 15 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 151 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் வந்து நெல்லை அடிச்சிருந்தாங்க. லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டு பேலன்சிங் விக்கெட்டாக இருக்குது. 165 170 அடித்தா ஈஸியாக சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 190க்கு மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ரீசன்ட் மேட்சஸில் கிட்டத்தட்ட கோவை திண்டுக்கல் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேப்பாக் சூப்பர் கில்லி சேலம் ஸ்பார்டன்ஸ் மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னாலுமே சேஸ் பண்ண டீம் தான். இது வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் வர்சஸ் சேப்பாக் கிடையாது. ஸோ நேம் வந்து சேஞ்சாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐட்ரீம் திருப்பூர் டைமண்ட்ஸ் அடுத்து திண்டுக்கல் டிராகன்ஸ் நடந்த மேட்சும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் ரெக்கார்டு மொத்தமாக 8 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎல் ஹிஸ்ட்ரியில் 3 முறை சேலமும் 5 முறை கிட்டத்தட்ட திருச்சி கிராண்ட் சோலாஸும் வின் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேலம் ஸ்பார்டன்ஸ். ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அபிஷேக், ஹரி நிஷாந்த் ஓப்பன் பண்ணுறாங்க. நிதிஷ் ராஜகோபால், ஆர் கவின், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் விவேக், சன்னி சந்து, ஹரிஷ்குமார், முகமது அஜித் ராம், பொய்யாமொழி, அருள்மொழி, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ராகில் ஷான்னு சொல்லி ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட்டில் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ பேட்டிங் டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பொய்யாமொழி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பொய்யாமொழி. நம்ம வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய போலர்ஸில் பொய்யாமொழி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ராகில் ஷா செலக்டர். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்பிஎல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அஜித் ராம், 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. இதை தவிர்த்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து கேப்டன் கையில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஹரிஷ்குமார் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருந்தார். சன்னி சந்து எக்ஸ்பீரியன்ஸான போலர், நியூ பாலில் அவருமே 2 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருந்தார். அருண்மொழியும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் சம்திங் தான் போல் பண்ணியிருந்தார். ஸோ ஓவர்ஸ் வந்து பெருசாக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் கொடுக்குற டீம்ஸ் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அபிஷேக்கோட ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் கேம்லேயுமே 8 ரன் தான் அடிக்க முடிஞ்சது அவரால். ஹரி நிஷாந்துமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் இல்லை. அந்த கிரவுண்டில் 6 ரன் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆகிருந்தார். ஸோ மதுரைக்காக ப்ளே பண்ணியிருக்காரு, கோவைக்காக ப்ளே பண்ணியிருக்காரு, சேப்பாக் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஸ்குவாடில் ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக பெரிய நம்பர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியல. தமிழ்நாடு டீமில் இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் சீசனை யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெட் ஆவரேஜ் வந்து 31. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஹரி நிஷாந்த் வந்து சூப்பர் பிக்காக இருப்பார். லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து இவருக்கு டிஎன்பிஎல் பெருசாக போகிறார். நிதிஷ் ராஜகோபால் லாஸ்ட் சீசன் எல்ஏ ராயல் கிங்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். பெரிய நம்பர்ஸ் இல்லை. பட் இந்த சீசனில் ஹெட்ல 35, வெனியூவில் 16 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 4 மேட்ச் ஆடி ஓவரால் பார்க்கும்போது கிரவுண்டில் 67 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது நிதிஷ் ராஜகோபாலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 1 டவுன் ஆடுறாரு, லைனில் ஃபீல்டிங் நிற்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா
அந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆர் கவின், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருந்தார் லோகேஷ்வர் கூட. இப்போ லோகேஷ்வர் கோவிக்கு போயிட்டார். இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 வந்துட்டார். லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 அடிச்சிருந்தார். குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 48 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விவேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காதுன்னு தெரிய வராது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வராரு, ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணக்கூடியவங்க ரிஸ்க்காக போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பிக் பண்ணலாம். வந்தார் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3-4 சிக்ஸஸாவது ஸ்கோர் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். நெக்ஸ்ட்டு சனி சந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும் நீங்கள் கிராண்ட் லீக் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் ஹரிஷ்குமார் ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2ஆவதாக பேட்டிங் பண்ணும்போது சிவிசிக்கு எலிஜிபிளான பாஸ்னால் தெரிய வராரு. போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணும்போது விசிஆர் கேப்டன் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். முகமது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டீமோட ஒரு ப்ரைமரி ஆல்ரவுண்டராக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். நிறைய பிலீவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த டிஎன்பிஎல் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேமில் ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். லெக் கட்டர்ஸ், ஸ்லோயர்ஸ் வந்து நிறைய போல் பண்ணுவார். 4 ஓவர்ஸும் இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா முகமது வந்து ஒரு சேஃபான பிக்கு, ஸ்மால் லீக் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அஜித் ராமர் 2ஆவது போலிங் பண்ணும்போது பிக் பண்ணுங்கள். நம்பர்ஸ் பாருங்கள், செம்மையாக இருந்திருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் 3, 5, 4, 1, 1 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் போலிங் நீங்கள் ரிஸ்கி விசி கூட இவர்கிட்ட போகலாம். பொய்யாமொழி இவரோட ஸ்டாட்ஸ் பாருங்கள். 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட் கிட்டத்தில். வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ் அப்படி பார்த்தா 2 மேட்ச் ஆடி 8 விக்கெட் கிட்ட இந்த கிரௌண்டில் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது மீண்டும் சிவிசி போங்க. நிறைய கட்டர்ஸ், ஸ்லோயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டே கேம், ஒரு பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கேம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்மால் லீக்கில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு போலிங்கில் விசி கொடுக்கலாம். 2 விக்கெட் மினிமம் எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அருண்மொழி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பெருசாக ஃபார்ம்ல ஸ்கிப் பண்ணலாம். ராயல் ஷா 2ஆவது போலிங் பண்ணால் மட்டும் உங்களோட ஜிஎல் டீமில் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக்கை கிட்டத்தட்ட பெரிய நம்பர்ஸ் யாரும் இல்லை. ஸோ ஹரிநிஷாந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சஞ்சய் யாதவ் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ் ராஜகோபாலுக்குமே பெரிய நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஆர் கவினுக்குமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது வீக்னஸ் இல்லாத பிளேயர்ஸை தான் இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎல் பெரிய டோர்னமெண்ட்டும் இல்லை, அதையும் மென்ஷன் பண்ணுறேன். விவேக் முகிலேஷ் அடுத்து ஹரிஷ்குமார் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. முகமது ஹரிஷ்குமார்னு பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் யாதவ் 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் சேலம் ஸ்பார்டன்ஸில் இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யாராக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குன்னா ஹரிநிஷாந்த் ஒரு பெஸ்ட் பிக்கு, ராஜகோபால், ஆர் கவின், ஆர் விவேக், ஹரிஷ்குமார், முகமது, தென் பார்த்திங்க அப்படின்னா அஜித் ராம், பொய்யாமொழி. இந்த 8 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இதில் யாராவது ஒருத்தர் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹரிஷ்குமார் ஆர் பொய்யாமொழி, இல்லை அஜித்குமார் ஆர் பொய்யாமொழி அப்படிங்கிற பிக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திருச்சி கிராண்ட் சோலாஸ் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிவசங்கரன் ஓப்பன் பண்ணுறாரு சுரேஷ்குமார் கூட. அடுத்து வசீம் அகமது, ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், முகிலேஷ், சரவணகுமார், ஜே கௌசிக், செல்வகுமரன், அதிசயராஜ் டேவிட்சன், கணேஷ் மூர்த்தி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் டீமாக இருக்காங்க. நெல்லைக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. டாப் ஆர்டர்ஸ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட சுரேஷ்குமார் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமை வந்து லீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சஞ்சய் யாதவ் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வராரோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. முகிலேஷ் வந்து 1 டவுன் ஆடக்கூடிய பேட்டர். ஸோ அவரை லாஸ்ட் கேமில் டெத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க, டக் அவுட் ஆகி போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச்க்கு எப்படி இறக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிசயராஜ் டேவிட்சன், செல்வகுமரன் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் கிடையாது, மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், அண்ட் கணேஷ் மூர்த்தி, தென் சஞ்சய் யாதவ். 4 பவுலர்ஸ் டீமே நீங்கள் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சரவணகுமார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார், 2 பவுலர்ஸும் ட்ரை பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவசங்கரனோட ரீசன்ட் ஃபார்ம் ஹோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சுரேஷ்குமார் வந்து ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர், விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் ஒரு கொடுக்க முடியும். ஸோ ஜிஎல் ட்ரை பண்ணக்கூடியவங்க சுரேஷ்குமாரை ஃபஸ்ட் பேட்டிங் விசி கொடுங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் கோவைக்காக கன்சிஸ்டன்சியாக ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக வந்தார். ஸோ லாஸ்ட் சீசன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பெருசாக பண்ண முடியல.
நெக்ஸ்ட்டு வசீம் அகமது போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சிவிசி 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கொடுக்கலாம். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா விசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜாஃபர் ஜமால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக ஆடுற லாஸ்ட் மேட்ச்சுமே 39 பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான இன்னிங்ஸ் தான். ஸோ போத் இன்னிங்ஸுமே மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சஞ்சய் யாதவுமே 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வதாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா கேப்டன் டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ராஜ்குமார் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆடுவார்னு சொல்லியிருந்தோம். லோ பர்சன்டேஜில் 68 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. கண்டிப்பாக பேட்டிங்கில் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து நல்லா இருக்கும். பவுலிங்கில் மினிமம் 1 விக்கெட்டாவது இவர் எடுப்பாருங்கிற நம்பிக்கை இந்த மேட்ச்க்கு அதிகமாக இருக்குது. தென் முகிலேஷ் ஹை பர்சன்டேஜில் போயிருக்காரு. ஹை பர்சன்டேஜ் சிவிசியும் போயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்ட்டு. வேறு வழியே இல்லாமல் ஆஃப் ஸ்பின்னர் இல்லாத ரீசனுக்காக இவர்கிட்ட கொடுத்தாங்க. பட் இவர் 3 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே தான் பேட்டிங் ப்ரமோட் பண்ண போகிறாங்க ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தாலுமே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முகிலேஷ் வந்து ஒரு சேஃபான பிக். கேப்டன்ஸ் கேம் கொடுக்கலாமான்னா வேண்டாம். சேஃபான பிக்கில் நம்ம ஒரு டெமோ டீமில் இவர் கேப்டனாக கொடுத்துருக்கோம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவிசி போகிறது ரிஸ்கியான ஆப்ஷன் தான். சரவணகுமார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜே கௌஷிக் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர். பட் இவர் லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸாகவே டிஎன்பிஎல்ல பெருசாக ஆடலை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மேட்ச் வின்னிங் நாக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இவர் ஆடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது பவுலிங் பண்ணும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செல்வகுமரன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் போஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கணேஷ் மூர்த்தி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக தெரிய வராரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே 2வது பவுலிங் தான் ட்ரம்ப்பாக இருப்பாங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து கணேஷ் மூர்த்தியை பிக் பண்ணிக்கலாம். 2வது பவுலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விசி அளவுக்கு யோசிக்கலாம். அதிசயராஜ் டேவிட்சன் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது பிக் பண்ணுங்கள். ஸோ 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. பிளேஸ் பேட்டில் சிவசங்கரனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. சுரேஷ்குமாரை பெருசாக யாரும் தூக்கலை. எல்லோரும் ஒரு முறை தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. வசீம் அகமதை பொய்யாமொழி 1 முறை, ஜாஃபர் ஜமாலை பொய்யாமொழி 2 முறை அப்படிங்கிற விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. தென் சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகமது பார்த்திங்க அப்படின்னா 2 முறை. அண்ட் ராஜ்குமார் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் திருச்சி டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் சுரேஷ்குமார், வசீம் அகமது, ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ் அண்ட் ராஜ்குமார். தென் இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக அதிசயராஜ் டேவிட்சன் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். அண்ட் கணேஷ் மூர்த்தி. இந்த ஒரு 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு யாராவது வேணும்னா ஜே கௌஷிக் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நார்மலான டெமோ டீம். விக்கெட் கீப்பர்ஸில் கவின் அகமது பிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஃபர் ஜமால், முகிலேஷ், ராஜகோபால், முகமது, சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், அடுத்து அதிசயராஜ் டேவிட்சன், அஜித் ராம், லாஸ்ட்டாக பொய்யாமொழி. ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலாக எல்லோரும் கொடுத்துருக்க மாதிரி முகிலேஷ் வைஸ் கேப்டன் முகமது கொடுத்துருக்கோம். பட் இந்த மேட்சுக்கு ஒரு டிஃபால்ட்டு கேப்டன்னா அது வந்து சஞ்சய் யாதவ். ஒரு சூப்பரான விசி யார் ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னா பொய்யாமொழி அண்ட் ஆர் கவின். இவங்களுக்குள்ளே யாராவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு ஃபைனல் டீம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.